அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் செலின் மெல்வினா. நான் ஸ்ரீ தரணி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 6th to 10th படித்தேன். 2016 என்னுடைய 10th கம்ப்ளீட் பண்ணேன் வித் 440 மார்க்ஸ். 11th and 12th பயோமேத் குரூப் எடுத்து என்னுடைய யூஜிக்கு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 years கோர்ஸ் எடுத்தேன். டான் பாஸ்கோ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அரக்கோணம் அண்டர் டிஎன்ஏயு யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே என்னோடய யூஜியை கம்ப்ளீட் பண்ணேன் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் 88%. ஸோ யூஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா என்ன கோல் நம்ம லைஃப்பில் அப்படின்னு நினச்சி நான் தேடும்போது அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம் நான் ஸ்கூலில் கற்றுக்கிட்ட ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் பேட்சாக இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசாக கற்றுக்க வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. ஸ்கூலில் கல்வி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதோடைய ஒரு வெளிப்பாடுன்னே சொல்லலாம். அந்த விஷயங்கள் இப்போவும் வாழ்க்கையில் ரொம்ப உதவியாக இருந்துகிட்ருக்கு. ஸ்கூலில் நான் கிளாஸ் லீடராக இருந்தது, ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான அந்த தலைமை பண்பு எனக்குள்ளே ரொம்ப ஒரு இப்படி சொல்லலான்னா ரொம்ப ஆழமாக உள்ளே போயிடுச்சு. அதோடைய உறுதுணையாக தான் இன்றைக்கி என்னோடய இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கேன். ஸோ ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா அது கல்லூரியில் ரொம்ப தொடர்ந்து வந்துச்சு. கல்லூரியில் என்எஸ்எஸ் செக்ரட்டரியாக இருந்தது, 4 வருஷம் இயர் ரெப்பாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்போ நான் ஸ்கூல் பீப்புள் லீடராக, ஸ்கூல் லீடராக அப்படி இருந்த விஷயங்கள் தான் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த தலைமை பண்பு எனக்கு காலேஜோட கூட விடலைன்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு தலைமையை தாங்கி நிற்கணும் ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு ஒரு தைரியம் வரதே ரொம்ப பெருசு. அந்த தைரியம் எனக்கு வந்தது ஸ்கூல்லேருந்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் 6th to 10th அது எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு அனுபவம்னே சொல்லலாம். ஏன்னா மெட்ரிகுலேஷன்லேருந்து சிபிஎஸ்சிக்கு மாறினேன். அப்போது எனக்கு இங்கிலீஷ்னால் ரொம்ப பயம். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் கிளாஸ்க்கு போனப்போ சார் இங்கிலீஷில் கிளாஸ் எடுத்தது எனக்கு புரியலை அப்படின்னு நான் அவர்கிட்ட போயிட்டு அழுதது இன்னும் என் கண்ணு முன்னாடியே போகுது. அது அப்போ நான் ரொம்ப பயந்தேன். சார் சொன்னார், இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழி தான், அது உனக்கு என்ன ஒரு தடையாக இருக்க போகுது, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணி, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி நான் நல்லபடியாக படித்து அடுத்த வருஷம் ஸ்கூலில் எனக்கு ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு என்னை ரொம்ப மாற்றி எனக்கு என்னையே ஒரு புதிய எப்படி சொல்ல அனுபவமாக கொடுத்தது ஸ்கூல் தான். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் நினைக்கிறேன். இப்போது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அந்த மாதிரியான ஒரு இதுக்காக ஒரு மாவட்ட ஆட்சியராக ஆகணும் அப்படின்றது என்னோடய ஒரு கனவாக மாறினதுக்கு ஸ்கூல் ஒரு ரீசன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அண்ட் ஸ்கூலில் ஸ்பீச் காம்படிஷனுக்காகலாம் இது பண்ணுறப்போ நிறைய இதுவும் நடக்கும் இல்லைங்களா? அப்படி நடக்கிறப்போ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன். என்னோடய 10thலேயே ஹையஸ்ட் மார்க் தமிழ்னு சொல்லுவேன். ஸோ என்னுடைய தமிழ் டீச்சர்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணது, எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் தமிழில் என்னுடைய இது போயிட்டே இருந்துச்சு. ஸோ படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு திறமை எனக்குள்ளே வளர்த்துக்கிறதுக்கு ஸ்கூல் ஒரு உதவியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பீச் காம்படிஷன் ஸ்கூலோட முடியாமல் காலேஜ்லேயும் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் வின் பண்ணி நம்ம சிஎம் சார் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குகிற அளவுக்கு என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னை நிறைய வளர்த்து விட்டது நான் ஸ்கூல்னு சொல்லுவேன். தண்டபாணி சார் ஏன்னா நிறைய உதவி பண்ணியிருக்காரு எனக்கு. படிப்பு அதுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும் நம்ம போய் கேட்கும்போது அவர் தயங்காமல் எல்லாமே பண்ணுவார். ஸோ அங்கே இருக்க எல்லா ஆசிரியர்களுக்கும், எனக்கு பாடம் எடுத்தவங்க, அங்கே இருந்த ஆசிரியர்கள், சேர்மன் சார், வள்ளி மேம், வாணி மேம், தமிழ் சார், எல்லாருக்குமே நன்றின்ற வார்த்தையை தவிர எனக்கு வேறு எதுவுமே சொல்ல தெரியலை. ஏன்னா நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே. எனக்கு நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, என்னால் லீவ் எடுக்க முடியலை அப்படின்ற காரணத்தினால தான் இப்படி வீடியோவாக பேசிகிட்ருக்கேன். என்னை வாழ்நாளில் என்ன இப்படி ஒரு எப்படி சொல்லலான்னா, எங்கேயோ இருந்த இப்படி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நான் இப்படி ஒரு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் நிற்கிறதுக்கு முதல் படி நான் ஸ்கூல்னு சொல்லுவேன். அவங்க எனக்கு கொடுத்த ஸ்ட்ராங் பேஸ்.
ஏன்னா இப்போ நான் படிக்கிற எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் நம்ம சிபிஎஸ்சியில் படிக்கிற புத்தகங்கள் தான் ஒரு அடித்தளம்னே சொல்லலாம். இப்போ நான் 2024 என்னோடய டிகிரியை முடிச்சுட்டு நான் இங்கே யூபிஎஸ்சிக்குள்ளே வரப்போ இந்த பயணம் எனக்கு எளிதாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் எனக்கு அந்த ஸ்கூல் கல்வி வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக எப்படின்னு சொல்லலாம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நிறைய விஷயங்கள் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்றதுனால கூட ஒரு ரீசன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் கற்றுட்ருக்கேன். அது எதுவுமே தெரியாமல் இருந்தால் இந்த பயணம் எனக்கு இன்னும் ரொம்ப கடினமாக இருந்திருக்கலாம். ஸோ என்னோடய ஆசிரியர்களுக்கு தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க அந்த எப்படி சொல்லலாம் அந்த பகுதி இருக்கு இல்லையா, அப்போது என்ன அவங்க வந்து நல்லபடியாக மாற்றி விட்டதோடைய காரணம் தான் இப்படி நான் வந்து நிற்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய லட்சியத்தை அடைஞ்சு உங்கள் எல்லாரையும் நான் பெருமையாக்குவேன், ஸ்கூலையும் நான் பெருமைப்படுத்துவேன். அதான் என்னோடய பெரிய ஆசையாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஒரு கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு உங்களுடைய மாணவியாக உங்களை வந்து நான் நேரில் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்காகவும். நன்றி.